Hi Kutis, how are you? Are you finished your hard works? Are you read the hard works? Okay. Today we are going to see a 13th lesson from 3rd standard, sharing our feelings. Okay. உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல். பார்ட் 1 வீடியோவில் 2 பர்சன்ஸோடைய ஃபீலிங்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் நானி. ஸோ அவங்க ஓல்டு பர்சன், அவங்களுடைய ஒர்க்கை அவங்களாவே என்ன பண்ணிக்கணும், ஓனாகவே பண்ணிப்பாங்க. செகண்ட் பர்சன் ரவிபயா. ஸோ ரவிபயா ஆல்சோ பிளைண்ட் மேன். ஸோ இவருடைய ஒர்க்கையும் யார் தான் பண்ணிப்பாங்க, அவங்களாவே என்ன பண்ணிப்பாங்க, அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சிருவாங்க. பட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளுடைய ஒர்க்கை நம்ம பண்ணாமல் மற்றவங்க மேலே திணிக்கணும். பட் அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஒர்க்கை நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும், முடிக்கணும். பட் இவர் பிளைண்ட் மேனாகவே இருந்தாலும் கூட இவர் ஒரு காலேஜில் என்ன பண்ணிகிட்ருக்காரு, டீச் ஒர்க்கில் இருக்கார். ஸோ இவருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மீன்ஸ் சிரிக்க வைக்கிறது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது சிரிக்க வைக்கிறது. இவருக்கு லஷ் எல்லாரையும் என்ன பண்ண வைப்பாரா, சிரிக்க வைப்பார். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பிளைண்ட் மேனாக இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார், ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, இது எல்லாமே இது ஒரு ஸ்பெஷல் வேயில் இருக்குது. ஸோ அது என்ன வே அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக என்ன பண்ணலாம், ஒரு கேம் விளையாடலாம். ஓகேங்களா? பிளைண்ட் ஃபோல்டு. ஸோ ஆல்ரெடி வி ஆர் ப்ளே த கேம். எஸ், ப்ளே பண்ணியிருப்போம், கண்டிப்பாக நம்ம விளையாடி இருப்போம் இல்லையா? ஒருத்தவங்க கண்ணாமூச்சி ஒருத்தங்க கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கெல்லாம் போயிட்டு நம்ம அவங்களெல்லாம் டச் பண்ணுவோம். ஸோ இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க என்ன பண்ணி ஆகணும், ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? தட் இஸ் ஏ பிளைண்ட் ஃபோல்டு. பட் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹவுஸ்லே எனி ஒன் ரூமில் போயிட்டு ஸோ எனி திங் யூ டேக், ஏதாவது ஒரு திங்ஸை எடுங்க அப்படின்னா, ஸோ கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு நம்மளால் அந்த திங்ஸை போயிட்டு என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. ஓகேயா? பட் பிளைண்ட் மேன் என்ன பண்ணுவாங்க, பிளைண்ட் பர்சனெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் ஆல்சோ என்ன பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணிப்பாங்க. கரெக்டாக எந்த திங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக அவங்க என்ன பண்ணிப்பாங்க, கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஓகே, சரி வாங்க நம்மளும் பிளைண்ட் ஃபோல்ட் கேம் விளையாடிட்டு வரலாம். சரி, அவன் பிளைண்ட் ஃபோல்ட் எனி ஒன் சைல்டு இன் த குரூப். ஸோ ஒன் குரூப்பு, அந்த குரூப்பில் எனி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறான், கண்ணில் துணி கட்டிட்டு பிளைண்ட் ஃபோல்ட் ஆக போகிறான். ஒன் பை ஒன் த அதர் சில்ட்ரன் கம் டு ஹிம் ஆர் ஹர் குவைட்லி. The child who is blindfolded has to guess who the other child is by touching him or her. ஸோ யார் நம்மளை டச் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபிங்கர் ஃபீலிங்கை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உன்னுடைய ஃபிங்கரில் நான் பிஞ்ச் பண்ணுறேன், கிள்றேன் அப்படின்னும் போது உனக்கு என்ன தெரியும், உன்னுடைய ஃபிங்கர்ஸில் அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உணர்வீங்க இல்லையா? ஸோ சேம் அதே தான். ஸோ டேக் கேர் நாட் டு மேக் எனி சவுண்ட். ஸோ டேக் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சவுண்டு மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம மேக் பண்ணவே கூடாது. இந்த சேம் வே ஒன் பை ஒன் பிளைண்ட் ஃபோல்ட் ஆல் த அதர் சில்ட்ரன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒன் பர்சன் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ண. ஈச் ஒன் ஹேஸ் டு ட்ரை அண்ட் கெஸஸ் பை டச்சிங் ஹூ த அதர் சில்ட்ரன் ஆர். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு யார் நம்மளை டச் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணி ஆகணும், ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியாச்சு, நம்ம கேமை ப்ளே பண்ணிட்டோம். சரி, பட் அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரீட் பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் இந்த வேர்ல்டில் ஒரு அவங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட், அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, தேடிக்கிறாங்க இல்லையா? பட் எல்லாம் இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ரைட் பண்ணிக்கலாம், அப்புறம் ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வரோம். பார்க்கலாம் அவங்க எந்த மெத்தடில் ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். தேர் இஸ் எ ஸ்பெஷல் வே ஆர் ரீடிங் அண்டு ரைட்டிங் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கேனாட் சி. யாரால் பார்க்க முடியாதோ ஸோ அவங்கெல்லாம் என்னது ஒரு சிறந்த மெத்தட் இருக்குது ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரெய்லி மெத்தட். பிரெய்லி அப்படின்றது
பார்வையற்றவர்கள் எழுத படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு முறையை தான் நம்ம என்ன பண்ணுறது, பிரெய்லி முறை அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரெய்லி மெத்தடை வச்சு தான் பிளைண்ட் மேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இட் இஸ் ரிட்டன் ஆன் எ திக் பேப்பர் பை மேக்கிங் எ ரோ ஆர் ரிலைஸ் பாயிண்ட்ஸ் டாட்ஸ் வித் எ பாயிண்டர் டூல். Braille is reads by running the fingers on the raised dots. ஸோ என்ன பண்ணணும், அந்த பிரெய்லி மெத்தடில் ஒரு திக் பேப்பரில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா டாட்ஸ் மெத்தடில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபிங்கர்ஸை இப்படி என்ன பண்ணிகிட்டே போகணும், இப்படியே ஃபிங்கர்ஸை ரன் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த டாட்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபீலிங் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கர்ஸோடைய ஃபீலிங் அவங்க உணர்ந்து இந்த லெட்ரு தான் இது அப்படின்றத அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஓகே, let us see whether this difficult or easy to recognize a shape without seeing it. அப்புறம் நம்மளால் பண்ணவே முடியாது, கஷ்டம் அப்படின்றாங்க. Take a sheet of sandpaper, make a shape on it by pressing a piece of thick wool. See any one figures நம்ம என்ன பண்ண போகிறாங்க, நமக்கும் இந்த சஜஷன் சொல்லிடுறாங்க. நம்மளும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமா? சரி, நம்ம ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஷீட்டில் எனி ஒன் ஷேப் என்ன பண்ணணும், நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பீஸ் ஆஃப் திக் உள், நம்ம உள்ள நூல் சொல்லுவோம் தெரியுமா, அது மேலே என்ன பண்ணணும், நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டேர்ன் பண்ணணும். அந்த ஷீட்டை டேர்ன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனிபடி ஸோ என்ன பண்ணணும், அதை கரெக்டாக இருக்கா, கரெக்டான ஃபிகர்ஸ் இது தான், கரெக்டான ஷேப் இது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து நம்ம வந்து இங்கே ஷேப் போட்டுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும், நம்ம திக்காக உள்ளன் நூல் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு அது என்ன லெட்டர் அப்படின்றத நம்ம ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு டச் பண்ணி என்ன பண்ணணும், இது வந்து ஏ லெட்டர் அப்படின்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இதான் வந்து ஃபிங்கர் ஃபீலிங். ஸோ அதை வச்சு ஃபிங்கர்ஸ் டச் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது, என்னுடைய ஃபீலிங்ஸை சொல்கிறது. ஓகேங்க, see the let us learn about Braille. CABCD இங்கே பாருங்கள், ஈச் ஒன் லெட்டர்ஸுக்கும் 6 டாட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. இந்த பேசிக்காகவே இந்த பிரெய்லி ஷீட்ஸில் 6 டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 6 டாட்ஸில் ஏனா ஏ, பினா இந்த 2, சினா இந்த டினா இந்த மெத்தடு, ஈனா இந்த மாதிரி இந்த டாட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டாட்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க ஈஸியாக ஏபிசி அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. சரி, ஓகே மிஸ், இதை வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தது, யார் இதை வந்து பிளைண்ட் மேலாம் இருந்தாலும் அவங்க வந்து எழுதணும் படிக்கணும் அப்படின்றத யார் கொண்டு வந்தது அப்படின்னா லூயிஸ் பிரெய்லி பிலாங்டு டு ஃப்ரான்ஸ். லூயிஸ் பிரெய்லி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். லூயிஸ் பிரெய்லி அப்படின்றவர் தான் இந்த பிரெய்லி ஸ்கிரிப்டை கொண்டு வந்தார். ஸோ அதனாலேயே அவருக்கு பிரெய்லி நேம் இருக்கா. ஸோ அப்படியே இதுலேயே என்ன பண்ணிட்டாங்க, அவரே வந்து கண்டுபிடிச்சதால அதுக்கு பிரெய்லி ஸ்கிரிப்ட் அப்படின்னு நேம் வந்துச்சு, லூயிஸ் பிரெய்லி. ஓகேங்களா? இவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். சரி, ஓகே, இவர் எதுக்காக இதை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு தான் பார்ப்போம். எதுக்காக இதை வந்து ரெடி பண்ணார். ஒன் டே வென் ஹி வாஸ் 3 years old, ஒரு நாள் இவர் பார்த்துருக்காரு 3 வயசு குழந்தைய. ஹி வாஸ் பிளேயிங் வித் ஹிஸ் ஃபாதர்ஸ் டூல்ஸ், ஏதோ அவங்க அப்பாவுடைய டூல்ஸ் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கான். சடன்லி எ பாயிண்டட் டூல் ஹர்ட் இஸ் ஐ, அவரோட கண்ணில் என்ன பண்ணிடுச்சான், குத்துடுச்சு. ஹி லாஸ்ட் இஸ் ஐசைட். ஹி ஹேட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடி. ஸோ அவரால் என்ன பண்ண முடியல, அவங்க அப்பாவுடைய டூல்ஸ் எடுத்து விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவருடைய ஐயில் போயிட்டு என்ன ஆயிடுச்சா, அந்த குழந்தைக்கு குத்திக்கிச்சு. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இதில் ஸ்டடீஸில் ஹி டிட் நாட் கேவ் அப். ஸோ அவரால் மறுபடியும் அந்த ஸ்டடீஸ் கொண்டு வர முடியல. ஹி கெப்ட் திங்கிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஓகே, நம்ம ஒரு மாற்று வழி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து ரீட் அண்ட் ரைட், இவங்க படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு மாற்று வழி கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஃபைனலி ஹி ஃபவுண்ட் எ வே, reading by touching and feeling.
ஓகே, இவங்களால பார்க்க தான் முடியாது. பட் ஆனால் என்னது, அவங்களுக்கெல்லாம் ஒரு சென்ஸ், ஒரு ஸ்பெஷல் சென்சஸ் இருக்கும். ஸோ பார்வை இல்லாதவங்க, இந்த ஸ்பெஷல் பர்சனாக இருக்காங்கன்னா, கண்ணு தெரியல அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க டச் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக இதுதான் இந்த திங்ஸ் தான் அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக இந்த பிரைலி மெத்தடில் அவங்க ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரைலி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறோம். திஸ் வேஸ் ஆஃப் ரீடிங் லெட்டர் கம் டு பி நவுன் அஸ் த பிரைலி ஸ்கிரிப்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைலி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இன் திஸ் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் எ ரோ ஆஃப் ரைஸ்டு ஒன் பை ஒன் என்ன பண்ணிட்டாங்க, அண்டர்லைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ரைஸ் டச் பண்ணி ரோ வந்த வழியாக போயிட்டே இருக்கிற மாதிரி போகும். லைனாக போய் டச் பண்ணிகிட்டே ரீட் பண்ணிட்டே வருவாங்க. மேட் ஆன் எ திக் பேப்பர் பிகாஸ் திஸ் டாட்ஸ் ஆர் ரைஸ்டு பை கேன் பி ரீட் பை ரன்னிங் த ஃபிங்கர்ஸ் ஆன் தெம். அவங்க அந்த ரோஸ் வழியாக அப்படியே தைச்சிட்டு போனாங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் இதுதான் அப்படின்ட்டு கரெக்டாக தெரிஞ்சிடும். தி ஸ்கிரிப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் 6 points. The script is based on 6 points. The Braille script has undergone many changes these days. ஸோ அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு லெட்டர்ஸுக்குமே பேசிக்காக 6 பாயிண்ட்ஸ் வச்சுட்டார். 6 புள்ளிகள் வச்சுட்டாங்க. ஓகே, 6 points. The Braille script undergoes many changes these days. This has made reading and writing similar. Braille can now also be writing use the computer. So இதை அவர் என்ன பண்ணிட்டாரு, Braille can now also be writing using the computer. ஸோ அவர் அந்த திக் பேப்பரில் 6 டாட்ஸ் வச்சு தான் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். ஸோ அதை ரன்னிங்ஸில் ரன்னிங்ஸே நம்ம டச் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஃபிங்கர்ஸோடைய ஃபீலிங்கை வச்சு அவர் இதான் இந்த லெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்க முடியும், ரைட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். பட் அதையே அவர் தோஸ் டேஸ் சேஞ்ச் மெனி டேஸ்க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, Braille can now also be written using the computer. ஸோ அதே மெத்தடையாக அவர் என்ன பண்ணிட்டாரு, லாஸ்ட்டில் கம்ப்யூட்டர்லேயும் யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணு தெரியாத ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க, வேர்ல்டு பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க்கை அவங்களே தான் என்ன பண்ணிக்கிட்டாங்க, செஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? பட் அவ்வளோ ஒரு கண்ணு தெரில அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம முடங்கி போயிடக்கூடாது. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது நம்ம என்ன பண்ணி ஆகணும், சாதிக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ணியே ஆகணும், நம்ம படிக்கணும், நம்ம பேர் வெளியில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கு இருந்தே ஆகும். ஓகேங்களா? ஸோ டூ யுவர் ஒர்க். ஓகே, டோன்ட் புஷ் த அதர்ஸ். ஸோ மற்றவங்க மேலே திணிக்காதீங்க, உங்கள் ஒர்க்கை நீங்களே பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.